ஆப்பிள் மரமே, இந்த காட்டுல உன்னை விட்டா வேற எங்களுக்கு யாரு இருக்கா? எங்களுக்கு உணவு அளிக்கிற ஒரே ஒரு கடவுள் நீ மட்டும்தான். அதனால எனக்கு உதவி செய். நீங்க என்னதான் சொன்னாலும் என்னோட பழங்களை இனிமே உங்களுக்கு தரமாட்டேன். ஏன்னா என்னோட உயிர் போற நிலைமையில கூட நீங்க எனக்கு உதவி செய்யல. பின்னொரு நாள்ல நீங்க எனக்கு எப்படி உதவுவீங்கன்னு நான் நம்புறது? கண்டிப்பா உதவ முடியாது. அப்படி சொன்னதுமே 2 காகங்களும் சோகமா அங்கிருந்து போயிருச்சு. என்ன நண்பா இப்படி பேசிட்ட? மரங்கள் நாம தான் மன்னிப்பு கொடுக்கணும். ஏன்னா பறவைகள் நாம உணவு இல்லைன்னா கண்டிப்பா இறந்து போயிருவாங்க. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு உதவியே பண்ணாம இருக்க போறியா? உன்னோட முடிவுதான் என்ன? கண்டிப்பா நான் உதவி செய்வேன் நண்பா. ஆனா இன்னைக்கு நான் இப்படி பேசினாதான் நாளைக்கு என்ன மாதிரி இருக்கிற ஏதாவது ஒரு மரங்களுக்கு உதவி அப்படின்னா அந்த காகங்கள் செய்யும். இதுல இருந்து நாம என்ன கத்துக்க போறோம்னா, எதிர்பாராம நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு உதவி செய்றோம் அப்படின்னா, அது பின்னொரு நாளில் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பொக்கிஷமா கூட இருக்கலாம்.